இஸ்லாம் இனிய மார்க்கம். மலருக்கு மனம் அழகு, பெண்ணிற்கு நாணம் அழகு, அதுபோல் மொழிக்கு உவமை அழகு. அதாவது உவமையின் நோக்கம் மொழி இன்பத்தை சுவைப்பது மட்டுமல்ல, அதில் பொதிந்துள்ள உண்மையை உணர வேண்டும் என்பதே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உவமையை இவ்வாறு கூறியுள்ளார். தான் இறை தூதராக அனுப்பப்பட்டதன் நோக்கம் குறித்தும் தன் பணி என்ன என்பதை பற்றியும் உவமையாக கூறுகின்றார். மன்னர் ஒருவர் அழகான மாளிகையை கட்டி அதில் விருந்திற்கு ஏற்பாடு செய்தார். மக்களை விருந்திற்கு அழைக்கும்படி ஒரு தூதரையும் அனுப்பினார். அதை ஏற்று விருந்தை புசித்தவர்கள் வெகுமதிகளை பெற்றனர். அதை பெற மறுத்தவர்கள் மன்னரின் கோபத்திற்கு ஆளாக நேர்ந்தது. அதுபோல இறைவனுக்கு பயந்து நற்செயல்களை செய்பவர்கள் சொர்க்கத்தில் நுழைவர், செய்யாதவர்கள் நரகத்திற்கு செல்வர். நெருப்பு எரிகிறது, பூச்சிகள் அதற்குள் விழுந்து இறக்கின்றன. ஒருவர் ஓடி வந்து பூச்சிகள் நெருப்பில் விழாமல் தடுக்கின்றார். நான் அந்த மனிதருக்கு ஒப்பாவேன், நரக நெருப்பில் விழுந்திடாமல் காப்பாற்ற பாடுபடுகிறேன். ஆனால் நீங்களோ என் கைகளை தட்டிவிட்டு செல்கிறீர்கள் என்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.